ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஜாலி ட்ரிப்பு நாகூர், ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக சண்டே, அதனால் ஜாலியாக கிளம்பிட்டோம். நாங்கள் எந்த இடத்துல போயிட்டுருக்கோன்னா ஈரோடு டவுனுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இப்போ ஈரோடு டவுனுக்குள்ளே போயிட்டுருக்கோம் வண்டியில். ஃபோன் வச்சுக்கலாம். கூலிங் கிளாஸ்க்கு கொடுமுடி ரீச் ஆகிட்டோம். கரூருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 30-38 போயிட்டுருக்கோம். ரோடு சிங்கிள் ரோடு தான், ஸ்பீட் பிரேக் ஜாஸ்தி. வண்டி எதுவும் பெருசாக வரல, ஃப்ரீயாக இருந்துச்சு. கொடுமுடி ஜாலியாக போயிட்டு ஒரே ரோடு தான். படம் பார்க்குற மாதிரி எல்லாம் ஒரே ரோடு தான். நேராக போயிட்டாரு. எந்த ரவுண்டாக வந்தாலும் நேராக போட்டுருவோம். நாங்கள் கரூர் ஒரு பேக்கரிக்கு டீ சாப்பிட்ற கொண்டோம். இது எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரூர் டு திருச்சி பைபாஸில் ஒரு பாலத்துக்கு கீழே இருக்குது. நல்லா இருக்குது, நல்ல பெரிய பேக்கரி. ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. டாய்லெட் ஸ்பெஷல். நாங்கள் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டீ சாப்பிட்டு அப்படியே நாங்கள் பிரயாணத்தை கண்டினியூ பண்ணோம். டைம் அந்த டைம் இந்த டைம் நைட் டைம் ஐயோ சரியான பாட்டு. வாந்தி எடுத்துக்கொண்டா. அரசன் வாழ விதி இருக்கு அதற்கு நாங்கள் நாகூர் ரீச் ஆகிட்டோம். மணி ஒரு 5:30 இருக்கும். ஒரு ரூம் போட்டிருக்கோம். நேராக போய் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 12 மணி அந்த மாதிரி குளிச்சுட்டு உள்ளே போவோம் தர்காக்குள்ளே. அந்த தர்காக்குள்ளே போகும்போது அந்த தர்காவோட வீடியோவும் இது கூட அட்டாச் பண்ணி போடுறோம். போய் ரூமில் நீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும். டயர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நாகூர் தர்கா வந்திருக்கோம். அதான் தர்காவோட என்ட்ரன்ஸு. நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம். நம்ம என்ட்ரன்ஸ் உள்ள வந்தோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா செப்பல் விடுறதுக்கு இடம் இருக்குது. செப்பல் விட்டுக்கலாம். செப்பல் விடுற இடம். பை இங்கே செப்பலுக்கு எவ்வளோ வாங்குறாங்க? செப்பலுக்கு எவ்வளோண்ணா? வச்சிட்டிங்களா? அவரே இருக்கும். செப்பல் விட்டோம். நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். ரெண்டு சைடு ஃபுல்லாக கடை வீதி இருக்குது. கொஞ்சம் பிடிச்சிக்கடா வீடியோ இருக்குது.
2 சைடு ஃபுல்லாக கடை வீதி இருக்குது. குழந்தைக்கு தேவையானது மக்கானா, முசல்லா எல்லாம் வாங்கிக்கலாம். உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தால் இது ஒரு என்ட்ரன்ஸு. இது உள்ளுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸு. ரைட் சைடில் ஒரு கோபுரம் இருக்குது. உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் திரும்பினோன்னா தொழுகைக்கு உண்டான பள்ளி இருக்குது. நாங்கள் லெஃப்ட்டில் உள்ளே போனோம், இல்லை பள்ளி பூட்டியிருக்கு. இப்போ வலது பக்கம் ரைட் சைடு போனோம்னா அங்கே ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளி எப்பொழுதும் திறந்துருப்பாங்க. அங்கே போய் தொழுதுக்கலாம். லொஹரோட டைம் ஆயிடுச்சு. அதாவது மத்தியானம் 1:30 2 மணி ஆயிடுச்சு.